கூட்டணி தலைவர்களின் கலந்தாய்வு கூட்டம் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றது. திருமதி சோனியா காந்தி அம்மையார், திரு ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அனைத்து தலைவர்களும் நடப்பு அரசியல் குறித்து தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நிறைவாக அனைத்து தலைவர்களின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சில தகவல்களை முன்வைத்தார். தற்போதைய தேர்தல் மோடியின் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சிக்கு எதிராக அளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. குறிப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற இந்தியா கூட்டணியின் வேண்டுகோளை அங்கீகரிக்கிற வகையில் இந்தியா கூட்டணிக்கு கணிசமான வெற்றியை தந்திருக்கிறார்கள். அதே வேளையில் பாரதிய ஜனதாவுக்கும் பாடம் புகட்டியிருக்கிறார்கள். தனி பெரும்பான்மை பெற்று அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு பின்னடைவு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிராக மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு. எனவே அவர் பதவியிலே நீடிப்பது பொருத்தமானதில்லை. என்றாலும் இந்தியா கூட்டணி இதை கவனித்துக் கொண்டிருக்கும். உரிய நேரத்தில் சூழல்களுக்கு ஏற்ப உரிய முடிவுகளை எடுப்போம் என்று அனைத்து தலைவர்களும் ஒருமித்த முடிவை எடுத்திருக்கிறோம். இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களுடைய கூட்டம் இன்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் பிற மாநில முதலமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாம் பங்கு கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்னவென்றால், ஊழல் மலிந்த பாஜகவுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை மக்கள் அளித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கு. அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுது? அது பொறுத்திருந்து பாருங்கள்.